வெல்கம் டு ஸ்டடி கிட். இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் எக்ஸல் ஃபார்முலாஸில் ஒரு சில ஃபார்முலாஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஃபார்முலா லென்த் ஃபார்முலா. லென்த் ஃபார்முலா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்கள் ஒரு செல்லில் பர்டிகுலர் கேரக்டர்ஸ், அதாவது ஒரு லிஸ்ட் கம்பைன்டு கேரக்டர்ஸ் அல்லது வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா அதோட லென்த் எவ்வளோ, அதோட டோட்டல் கேரக்டர் கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகிற மெத்தடு தான் லென்த் ஃபார்முலா. ஸோ அது எப்படின்றத இங்கே பார்க்கலாம். LEN ஸோ LEN போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் அந்த வேல்யூஸை செலக்ட் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்திங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லென்த் ஃபார்முலா. லென்த் ஃபார்முலாவில் டோட்டல் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், இது ஈவன் ஒரு ஸ்பேஸ் இருந்தாலும் உங்களுக்கு கால்குலேட் ஆகும். இது நம்பர்ஸ், கேரக்டர்ஸ், நம்பர்ஸ், டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கு கால்குலேட் பண்ணும். ஸோ இதுதான் லென்த் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஃபார்முலா. ஃபைண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு செல்லில் இப்போ இங்கே எக்ஸல் 2016 இருக்குது. இந்த கம்பைன் லெட்டர்ஸில் ஏதாவது ஒரு லெட்டரை நீங்கள் இருக்கா இல்லையான்னு ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் ஆகிறது தான் ஃபைண்ட் மெத்தட். ஸோ ஃபைண்ட் FIND ஃபைண்ட் டெக்ஸ்ட். எந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் ஃபைண்ட் பண்ணணுமோ அதை டபுள் கோட்டுக்குள்ளே கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஈன்ற டெக்ஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும், க்ளோஸ் ப்ராக்கெட். வித்தின் டெக்ஸ்ட், எந்த டெக்ஸ்ட்டில் எந்த செல்லில் அந்த நம்ம ஃபைண்ட் பண்ண போகிற டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் நம்பர் ஆப்வியஸ்லி 1, ஃபஸ்ட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ 1ன்னு கொடுத்துரும். ஸோ இந்த ஸ்டார்ட் நம்பர் கொடுக்குறீங்கன்னா அந்த டோட்டல் கேரக்டர்ஸ்லேருந்து அத்தனாவது நம்பர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ யூஸ்வலாக நம்ம ஃபஸ்ட்லேருந்து தான் ஃபைண்ட் பண்ணோன்றதுனால 1 கொடுத்து க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஈன்ற கேரக்டர்ஸ் 4th கேரக்டராக இருக்குது. ஸோ 1 2 3 4. இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்குறேன். எக்ஸலில் ஃபஸ்ட்டு உள்ளதே தான், ஆனால் எனக்கு வந்துட்டு இந்த ஸ்மால் தான் கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதுதான் ஃபைண்டில் உள்ள ஒரு மிகப்பெரிய விஷயம். ஃபைன் பண்ணும்போது நீங்கள் என்ன கேரக்டர் கொடுக்குறீங்க, என்ன கேஸ் சென்சிட்டிவில் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஃபைண்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் கொடுத்தன்னா தான் 1ன்னு காட்டும், ஸ்மால் கொடுத்தன்னா இங்கே 4th போயிடும். ஸோ ஃபைன் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நீங்கள் கேஸ் சென்சிட்டிவ் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு லெட்டராகவும் கொடுக்கலாம், ஒரு வேர்டாகவும் கொடுக்கலாம், ஆனால் அந்த காம்பினேஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அது ஃபைன் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்ச்சும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபைண்ட் மாதிரி தான். அதுக்கும் ஃபைண்டுக்கும் என்ன வித்தியாசன்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ ஃபைண்ட் டெக்ஸ்ட் ஆப்வியஸ்லி ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குறேன், கொடுத்து வித்தின் டெக்ஸ்ட். ஸோ அதே மெத்தடு தான். வித்தின் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன், ஸ்டார்டிங் நம்பர் 1 கொடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு 5th டெக்ஸ்ட்டில் Lன்றது இருக்குன்றது. ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், L கேபிட்டலில் மாற்றுறேன். அகைன் எனக்கு 5 தான் வருது. ஸோ ஈவன் இது கேபிட்டலில் இருந்தாலும் சரி, ஸ்மாலில் இருந்தாலும் சரி, கேஸ் சென்சிட்டிவ் பார்க்காம கொடுத்த என்ன கேரக்டரோ அந்த கேரக்டர் எங்கே இருக்குன்றதை டைரெக்டாக ஃபைண்ட் பண்ணி சொல்லிடுச்சு. ஸோ இதுதான் சர்ச்சுக்கும் ஃபைண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ சர்ச் யூஸ் பண்ணும்போது கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது, ஆனால் நீங்கள் ஃபைண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல கேஸ் சென்சிட்டிவ் இருக்குது. ஸோ இதெல்லாம் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸல் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.